வேத வசனங்களை கவனிக்கலாம். वचन की ओर ध्यान देंगे। இந்த குடும்பம் என்பது இன்றைக்கு மிக அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. ये परिवार हमारे लिए एक मुख्य है, ஏனென்றால் இந்த குடும்பத்தை தேவனே உண்டாக்கினார். क्योंकि ये परिवार को परमेश्वर ही बनाता है। அது நம்முடைய வேத புஸ்தகத்திலே ஆதியிலே மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் என்பது ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. हमारे पवित्र शास्त्र में मनुष्य किस तरह बनाया गया, उत्पत्ति की पुस्तक में वो लिखा है। அதிலே ஆதாமை தேவனே என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். वहाँ पर आदम को परमेश्वर ही बनाता है, அது உண்மை. वो सच है। வேதம் சத்தியம். हमारा पवित्र शास्त्र सत्य है। ஆனா இன்னைக்கு சிலெல்லாம் சொல்றாங்க குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு लेकिन சொல்லுவாங்க. इंसान इस तरह कहते हैं कि बंदर से इंसान निकला। அப்படி ஸ்கூல்ல படிச்சு கொடுப்பாங்க. पाठशाला में भी कहते हैं। அப்படின்னா இன்ன வரைக்கும் எங்க குரங்கெல்லாம் மனுஷனா இருந்தா என்ன இருக்காது. अगर वो सच है तो सारे मनुष्य को बंदर बनना चाहिए था। அது ஒருத்தர் சொன்னார், யார், டார்வினா. அவர் சொன்னார், அவ்வளவுதான். டார்வின். डार्विन ஆமா, டார்வினோட கொள்கை. स्टेटमेंट, हाँ वो डार्विन का स्टेटमेंट था, அவ்வளவுதான். बस उतना ही। ஆனா அது உண்மை அல்ல. लेकिन वो सच नहीं है। அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற குரங்கெல்லாம் மனுஷனா இருக்கணுமே. अगर वैसे देखने जाए तो सारे मनुष्य को तो बंदर बन जाना चाहिए था। குரங்கிலிருந்து வந்தவன் கிடையாது மனிதன். वो बंदर में से नहीं इंसान निकला। வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய செயலாக மனிதனை படைத்தார். पवित्र शास्त्र कहता है परमेश्वर अपने स्वरूप से इंसान को बनाया है। அல்லேலூயா. आमेन। மனிதனை இந்த பூமியின் மண்ணிலிருந்து அவர் உருவாக்கினார். मनुष्य को इस पृथ्वी का जो मिट्टी है उससे मनुष्य को बनाया। அப்புறம் ஆண்டவர் இந்த மனுஷன் மாத்திரம் இருக்கிறான். परमेश्वर ने देखा केवल मनुष्य ही खड़ा है, அப்ப இந்த மனுஷனுக்கு ஒரு துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் பண்ணினார். तो उसके लिए एक साथी बनाना चाहिए, वैसा परमेश्वर ने प्लान किया। அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதில்ல. इसलिए परमेश्वर ने कहा मनुष्य को अकेला रहना अच्छी नहीं बात, அப்படி ஒரு துணையை உண்டாக்கி उसके साथ एक बनाना चाहिए हमें। அப்படி ஆதியிலே தேவன் ஒரு குடும்பம் என்கிறதான ஒரு நிறுவனத்தை, ஒரு ஆர்கனைசேஷனை देखिए ஏற்படுத்துகிறார். आदि में परमेश्वर ने एक परिवार के रूप से बनाया दोनों को। அப்படி அவர் ஏற்படுத்தினது தேவனுடைய ஒரு செயல். वैसा परमेश्वर ने किया, वो परमेश्वर का एक इच्छा था। அப்ப இன்னைக்கு குடும்பங்கள் ஒரு முழுக்க எல்லா குடும்பங்கள் இருக்கிறது. देखिए उसी तरह आज पृथ्वी में कितने सारे परिवार हैं। இந்த குடும்பங்கள் ஏற்பட தேவனே அதை ஏற்படுத்தினார். ये परिवार को परमेश्वर ही रचाया है, தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उसे आशीष करता है। குடும்பங்களை கர்த்தர் விரும்புகிறார். परिवार के ऊपर परमेश्वर चाहत रखते हैं। ஆனால் இன்றைக்கு பிசாசு என்ன செய்கிறான் என்றால், लेकिन इन दिनों में शैतान क्या कर रहा है, நான் எப்பொழுதும் சொல்லுகிறது தான், मैं हमेशा ये कहता हूँ தேவன் செய்வதற்கு மாறாக எதையாவது செய்வதுதான் பிசாசனுடைய வேலை. जो परमेश्वर करेगा उसका विरोध में कुछ करना ही शैतान का काम है। அவனுக்கு நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. उसको वो अच्छा बुरा नहीं जानता, ஆண்டவருக்கு தெரியும் இது நல்லது அப்படின்னு சொல்லி. परमेश्वर जानते हैं क्या अच्छा है और அவர் क्या बुरा है। நல்லதையே செய்வார். परमेश्वर अच्छा ही करता है, அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறதுதான் பிசாசனுடைய வேலை. उसकी विरोध में करना ही शैतान का काम है। அப்ப பிசாசு என்ன செய்வாங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. आप ही समझ लीजिए कि शैतान क्या करेगा। ஆண்டவர் நல்லதையே தான் செய்வார். हमारा परमेश्वर हमेशा अच्छा करते हैं, அதற்கு ஆப்போசிட்டா செய்யறதுதான் பிசாசனுடைய उसकी வேலை. विरोध करना ही शैतान का அப்ப काम அவன் है। என்ன செய்வான்? तब वो क्या करेगा, பூரா கெட்டதா தான் செய்வான். सारे बुराई काम वो करता है। ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். परमेश्वर परिवार को रचाता है। நீங்க சந்தோஷமா இருங்கன்னாரு, आप लोग खुशी मनाओ करके परमेश्वर ने மகிழ்ச்சியா कहा, இருங்கன்னாரு, अच्छे से जिंदगी बिताओ சந்ததியை பெற்றெடுங்கள் என்று சொன்னார், और फले फूलो ऐसा कहा, பலுகி பெருகுங்கள் என்று சொன்னார். अच्छे से फले फूलने को कहा। இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா ஏதாவது செய்து கொண்டே தான் இருக்கு. इस सारे काम के पीछे पूरा विरोध काम शैतान कर रहा அந்த था। குடும்பத்தை குழப்பணும், உடைக்கணும், वो शैतान वो परिवार को तोड़ने का काम, குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வரணும், समस्या डालने का काम, சமாதான கேடு கொண்டு வரணும். समाधान को निकालना, இது எல்லாம் அவனோட பிளான். ये सब उसका प्लान है। எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ये सब का कारण शैतान है। அல்லேலூயா. அதனால இன்றைக்கு குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். आज इन दिनों में परिवार के लिए आशीषें, इस विषय में हम मनन करेंगे। இப்ப பாருங்க, இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்.
देखिए परिवार को परमेश्वर आशीष करता है, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. उसमें कोई भी डाउट नहीं। எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். सारे परिवार को परमेश्वर आशीष ஏன்னா से அந்த भरता है। குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது जब परिवार आशीषित होते हैं, சபை ஆசீர்வதிக்கப்படும். कलीसिया भी आशीष होते हैं, குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சபை. क्योंकि परिवार बन के ही कलीसिया இந்த बनती है। சபை ஆசீர்வதிக்கப்படும் போது जब हमारी कलीसिया आशीषित होती है, நாம இருக்கிற தேசம் हमारा ஆசீர்வதிக்கப்படும். देश भी आशीषित होता है, ஏன்னா சபை நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். क्योंकि हमारी कलीसिया अगर अच्छा आशीष से भरा हुआ रहेगा तो हमारा देश भी आशीष से भरा हुआ रहेगा। ஆண்டவர் எப்பவுமே எந்த ஒரு காரியத்தையுமே சபையின் வழியா தான் செய்வார். परमेश्वर हमेशा कुछ भी कार्य हमारा कलीसिया में से करता है। தேசத்துக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் சபையின் வழியா தான் செய்வார். अगर देश के लिए भी अगर कुछ अच्छा काम करना रहेगा वो कलीसिया के द्वारा ही करता है। சிலருக்கு தேசத்தை பத்திய கவலை எல்லாம் கிடையவே கிடையாது. कुछ लोगों को देश के बारे में कुछ चिंता नहीं, தேசப்பற்று கிடையாது. देश के बारे में प्रेम नहीं, அப்படிதானே? அது என்னமோ போயிட்டு போட்டு वो कैसे भी जाने दो அப்படின்னு நினைக்கிறோம். ऐसा सोचते हैं। தேசம் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். देखिए देश अच्छा रहेगा तब ही हम भी अच्छा रह सकते அதுக்கு हैं। காரணம் இந்த சபை தான். उसका कारण मुख्य हमारा कलीसिया है, சபை தேசத்திற்காக ஜெபம் பண்ணா क्योंकि कलीसिया जब प्रार्थना करती है देश के लिए, தேவன் தேசத்தை ஆசீர்வதிப்பார். परमेश्वर देश को आशीष से भरता है। எல்லாம் இந்த சபையின் வழியா தான் தேசத்திற்கு போய் ये சேரும். सारे काम ये कलीसिया के द्वारा ही देश को पहुंचती है, எல்லாம் இந்த தேவனால் சபையின் வழியா தான் குடும்பங்களுக்கு வந்து சேரும். और ये कलीसिया के द्वारा ही परिवार को भी वो आशीष मिलती அப்ப है। பாருங்க, இந்த குடும்பங்கள் நன்றாக இருந்தால் சபை நல்லா இருக்கும். देखिए परिवार अच्छे से रहेगा तो हमारा कलीसिया भी अच्छे आशीषित होगा। சபை நல்லா இருந்தா தேசம் நல்லா இருக்கும். कलीसिया अच्छा रहेगा तो हमारा देश अच्छा रहेगा, ஆனா பிசாசு நல்லா இருக்க முடியாது. लेकिन शैतान नहीं अच्छा रहेगा, அதனாலதான் அவன் பிரச்சனையை உண்டாக்குறான். इसलिए वो हमेशा समस्या लाता है। முதல்ல குடும்பத்துல கை வச்சிட்டோம்னா पहला परिवार पे हाथ डालता है, சபை சபையில ஒண்ணும் நடக்காது. फिर देखिए कलीसिया में कुछ नहीं ஏன்னா होगा। குடும்பத்துல பிரச்சனையா இருக்கும்போது அப்புறம் இங்க என்ன செய்ய முடியும்? देखिए अगर परिवार में अगर झगड़ा रहेगा तो कहाँ पे उस அப்புறம் இங்க कलीसिया में ஒண்ணும் आएंगे? செய்ய முடியலன்னா अगर यहाँ पे कुछ कर नहीं सकते தேசத்துக்கும் அங்க ஒண்ணும் பண்ண तो முடியாது. देश के लिए भी कुछ नहीं कर पाएंगे। அவன் வேலையை எல்லா இடத்துலயும் தாராளமா காட்டலாம். उसका काम चारों ओर से वो करता है, அதனால அவன் பாக்குற மெயின் எங்க, वो देखता है कहाँ पर முக்கியமான இடம் எது, मुख्य जगह कौन सा है, ஃபேமிலி குடும்பம், परिवार, அங்கேயே கை வச்சிருவோம். वहाँ पर वो हाथ डाल देता இப்ப है। நம்ம எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து இங்க வர்றோம். हम सब हर एक अलग अलग परिवार से यहाँ पे குடும்பத்திலேயே आए हैं। நமக்கு பல பிரச்சனைகளை அவன் கிளப்பி விட்டான்னு வைங்க. देखिए हमारे परिवार में ही अगर वो 1000 समस्या डाल देगा तो சர்ச்சில் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? अगर कलीसिया में आके हम क्या कर सकते हैं? हम तो आएंगे जरूर, வருவோம், आएंगे, போவோம், लेकिन वैसे ही चले जाएंगे, வருவோம், आएंगे போவோம். चले जाएंगे, இதுதான் நடக்கும். यही होगा। ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருந்தா अगर हमारा परिवार खुशी से रहेगा तो சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது செய்யணும்னு நமக்கு வரும். हम कलीसिया में आके प्रार्थना करते हैं, हमारे मन में एक उत्साह होती है, हमें कलीसिया में कुछ करना चाहिए, தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். देश के लिए हमें प्रार्थना करना அந்த चाहिए। தேசத்தின் பாரம் வரும். वो बोझ हमारे अंदर आता है, ஆண்டவர் தேசத்துல கிரியை செய்வார். हे परमेश्वर भी देश में क्रिया करेगा, தேசம் ஆசீர்வதிக்கப்படும். हमारा देश भी आशीषित होगा, எல்லாம் நல்லா இருக்கும். सब अच्छे से रहेगा, அவனுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும், और பிசாசு. शैतान को मार पड़ती रहेगी, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். समस्या भी आती रहेगी, அதனாலதான் அவன் வந்து குடும்பத்தை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். इसलिए हमेशा वो परिवार पे समस्या डालता है। ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். लेकिन हमारा परमेश्वर वैसा नहीं, परिवार को आशीष करता है। அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் என்பதிலே சில காரியங்களை நாம் பார்க்க तो போகிறோம். ये लोग आज परिवार की जो आशीष है उसमें कुछ कार्य हम देखेंगे। லூக்கா 19 அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். लूका सुसमाचार 19वां अध्याय 9वां वचन में हम पढ़ते हैं। வாசிங்க. तब यीशु ने उससे कहा, ஆ, आज इस घर में उद्धार आया है, इसलिए कि यह भी इब्राहिम का एक पुत्र है। அல்லேலூயா. இங்கே சகேயு என்கிற நபரை பற்றி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். यहाँ पर सगेयु नाम का एक व्यक्ति के बारे में हम पढ़ सकते हैं। இந்த சகைவை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். सगेयु के बारे में मैं पहले भी कह चुका हूँ। இவர் இயேசுவை பார்க்க ஆசையாய் இருந்தவர். उसके मन में बहुत ज्यादा आस्था कि यीशु को देखे, ஆனால் அவர் ரொம்ப அவருக்கு ஆசையாய் இருந்தது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று. उसके मन में ज्यादा ही आस्था यीशु से मिलने के ஆனா लिए, அவருடைய சூழ்நிலை இயேசுவை பார்க்க முடியாத
முடியாத ஒரு நிலை. लेकिन उसका परिस्थिति ऐसा था कि वो यीशु को देख नहीं पाता था। ஏனால் அன்றைக்கு இயேசுவை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் அவர் கூடவே போயிட்டே இருப்பாங்க. देखिए उन दिनों में यीशु को मिलने के लिए बहुत बड़ा एक झुंड यीशु के आगे पीछे रहते थे। இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் அங்கே இங்கெல்லாம் போகும்போது அவர் கூடவே சிலர் போயிட்டே இருந்தாங்க. यीशु जब ये पृथ्वी में अपना काम कर रहे थे उस समय वो कहाँ जहाँ कभी भी जाता था वहाँ पर एक बड़ा झुंड उनके आगे पीछे होता था। எல்லாருக்கும் ஒரு ஆசை இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. सबको एक चाहत रहता था कि यीशु मसीह को देखे। நல்லதோ கெட்டதோ அவர் யார் எப்படி இருக்காரு எல்லாரும் சொல்றாங்களே நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு. अच्छा या बुरा, वो अच्छा करता है या बुरा करता है, चलो कौन है व्यक्ति देखने के लिए हर एक के मन में एक आस। இந்த சகைவுக்கு எப்படின்னு தெரியல, ஆனாலும் இவருக்கும் ஒரு ஆசை. इस सगे की मन में भी ऐसा ही एक इच्छा आ गया। அப்ப பாருங்க, இவருக்கு ஆள் கொஞ்சம் என்னை மாதிரி கொஞ்சம் ஹைட்டா இருப்பாரு. देखिए वो जो झकई है जो मेरे जैसा थोड़ा हाइट में था, ஹைட் கம்மியா இருப்பாரு. वो ज्यादा ही हाइट कम में था वो झकई। அதனால அந்த கூட்டத்துல போய் இயேசுவை எப்படி பார்க்கிறது? तो इसलिए वो झुंड में जाके यीशु को नहीं देख पाता அதனால था। ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டா वो सोचा अगर मैं एक झाड़ के ऊपर चढ़ जाऊं तो இயேசு அப்படியே போவாரு, यीशु जाएंगे, நம்ம மேல இருந்து அப்படியே அழகா मैं பார்க்கலாம் ऊपर से यीशु को देखूंगा। அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு நல்ல ஒரு பிளான். वैसा एक मन में उसने एक प्लान कर लिया। அதனால அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா மரத்து மேல ஏறி உட்கார்ந்தார். इसलिए वो जाके पेड़ के ऊपर बैठ गए। இயேசு வந்தார், यीशु मसीह आए, அங்கேயே நின்றார். वहीं वो झाड़ के नीचे यीशु சகைவை मसीह खड़े பார்த்து हुए। சொன்னார், झकई को देख के बोला, சகைவை கீழே இறங்கி வா. हे झकई तू नीचे उतर। இயேசு பார்த்துட்டார் அவர். देखिए यीशु ने देखा झकई இவருக்கு को। இயேசுவை பார்க்க ஆசை, देखिए झकई को यीशु को देखना था இயேசுவுக்கு சகைவை பார்க்க ஆசை. और यीशु मसीह को झकई को देखना था। அல்லேலூயா. आमीन। அதான் நம்ம ஆண்டவர் இயேசுகிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு. देखिए हमारे यीशु मसीह के पास एक अच्छा क्वालिटी यही है। உங்களுக்கு அவரை பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சுன்னா अगर आपके मन में अगर यीशु मसीह को देखना है ये चाहत आ जाएगा तो அவருக்கு உங்களை பார்க்கணும்னு ஆசை வந்து. यीशु मसीह को देखे आपको देखने का एक चाहत आ இது जाएगा। ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் பாருங்க. ये हमारे परमेश्वर के पास एक अच्छा विशेष ये एक अच्छा महत्व कार्य है। இன்னொரு இதுல கூட நம்ம பார்க்க முடியும். और एक कार्य में हम देख सकते हैं தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம். दावीद को एक मन में एक सोच विचार आया। இஸ்ரவேலின் ராஜா इजराइल का राजा 40 வருஷம் அந்த ராஜ்யம் செய்தார், அவர் ராஜாவா இருந்தார். वो 40 साल तक राज्य किया है। அவருக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம், एक विचार उनके मन में आया, ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும் परमेश्वर के लिए एक मंदिर बनाए। அப்படி ஒரு ஆசை அவருக்குள்ள. ऐसा एक आस उसके मन पे आया। ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆசை, लेकिन हमारे यीशु मसीह को एक आस आ गया, உனக்கு அரண்மனை கட்டணும் அப்படி. तुझे मैं बंगला बनाऊंगा। அல்லேலூயா. பாத்தீங்களா, இவருக்கு ஆலயம் கட்டணும். दावीद को देखे यीशु के लिए मंदिर बनाना चाहता था ஆண்டவருக்கு ஒரு ஆசை, உனக்கு அரண்மனை और கட்டணும். यीशु मसीह को देखे दावीद को एक बंगला बनाना பாருங்க, चाहते थे। நீங்க ஒரு ஆசையில இருந்தீங்கன்னா अगर आप एक चाहत அது रखेंगे तो ஆண்டவரை குறித்ததாய் இருக்குமானால் अगर वो परमेश्वर के बारे में होगा तो உங்களை குறித்து அவரும் ஒரு சில ஆசைகளை வைத்து तुम्हारे लिए वो भी एक इच्छा रखता है। அதுக்கு அவரு அந்த தாவீது ஆண்டவரும் போட்டி போடுறாங்க. देखिए दावीद और यीशु मसीह के बीच में उनके बीच में दोनों தாவீது ஆண்டவரே जिद करने लगे। हाँ, हाँ। मैं करूंगा तू करो। தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு சர்ச்சு கட்டுறேன். दावीद कहता है ये परमेश्वर मैं तुझे मंदिर बनाऊंगा। ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உனக்கு நான் வீடு கட்டி தரேன். ए दावीद तेरे लिए मैं बंगला बनाऊंगा। என்ன ஆண்டவர் பாத்தீங்களா? देखिए हमारे परमेश्वर कितना अच्छे हैं। हालेलुया। आमीन। அது போலதான் இந்த சகை வாழ்க்கையில நடந்தது. उसी तरह ये झकई की जिंदगी में भी हुआ। இவருக்கு இயேசுவை பார்க்க ஆசை, इसको यीशु मसीह को देखना था, இயேசுவுக்கு சகைவை பார்க்க. यीशु मसीह को सगाई को देखना था। நடந்தது என்னன்னா, கடைசியாக இயேசு உங்க வீட்டுக்கு இன்னைக்கு வரேன்ட்டார். यीशु मसीह लास्ट में कह देते हैं मैं आज मैं तेरे घर पे आना चाहता சகை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. हूँ। और जगह लेके गए अपने घर पर। போற வழியில சில காரியங்கள் நடந்தது. रास्ते पे कुछ कार्य हुआ। ஆண்டவர் ஒன்னே ஒன்னு சொன்னாரு, यीशु मसीह ने एक ही शब्द कहा, அதைத்தான் இந்த வேத வசனத்துல நாம் வாசித்தோம். वो ही हमने पढ़े, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर में उद्धार आया है। பாருங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. इस घर में आज उद्धार आया है। இந்த ரட்சிப்பு என்பது ஒரு ஆசீர்வாதம். ये उद्धार एक आशीष है, அது ஒரு ஃபர்ஸ்ட் பிளெஸிங், முதலாவது ஒரு वो ஆசீர்வாதம். पहला आशीर्वाद है। நம்முடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. हमारे घर पे आशीष आया। அது நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு முதலாவது பெரிய ஆசீர்வாதம். हमारे परिवार के लिए दिया गया और पहला और बड़ा आशीर्वाद है। நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். हम सब उद्धार पाए हुए लोग हैं। இதுதானா?
அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். वो बड़ा एक आशीर्वाद நம்ம है। குடும்பத்துக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம். हमारे परिवार के लिए परमेश्वर ने दिया சில आशीर्वाद। குடும்பத்துல எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம். देखिए कोई परिवार में सारे लोग उद्धार पाए होंगे சில குடும்பத்துல நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தர் தான் और कोई ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. कोई परिवार में आप एक लोग ही आप उद्धार पाए होंगे। ஆனாலும் கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதம் இது. फिर भी देखिए परमेश्वर ने दिया हुआ एक बड़ा आशीर्वाद உங்க है। குடும்பத்திற்கு ரட்சிப்பு என்பதை உங்கள் மூலமாய் கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் இது. तुम्हारे परिवार के लिए तुम्हारे द्वारा दिया गया उद्धार तुम्हारे परिवार के लिए बड़ा आशीर्वाद है। இந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ये उद्धार परमेश्वर ने दिया बड़ा आशीर्वाद है। நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. बहुत लोग ये नहीं समझते। ஆனா நமக்கெல்லாம் அதை ஆண்டவர் பார்க்க வச்சாரு. देखिए हमारे लिए परमेश्वर ने एक अच्छा एक मौका दिया जानने के लिए और पाने के लिए। அந்த பெரிய ஆசீர்வாதத்தை நம்மை காண செய்திருக்கிறார். वो आशीर्वाद को हमें देखने के लिए परमेश्वर ने सहायता किया நம்முடைய है। குடும்பங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். हमारे परिवार के लिए परमेश्वर ने वो आशीष दिया है। இந்த ரட்சிப்பாகிய ஆசீர்வாதம் என்பது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம். ये देखिए उद्धार के जो आशीष है बड़ा आशीर्वाद है। ஏன்னா இதுல அவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. क्योंकि इसमें अनेक सारा कार्य बसा है। இந்த ரட்சிப்பு வந்து சாதாரணமாய் கிடைப்பதல்ல, ये उद्धार साधारण रूप में नहीं मिलता, ஆனால் சாதாரணமா கிடைக்கும். लेकिन वो साधारण से मिल जाता है। சாதாரணமா கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நீங்க உடனே அப்போ அதுக்கு என்ன ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுமோ அல்லது ஏதாவது நிறைய கொடுக்கணுமோ அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ये साधारण से नहीं मिलता, ये कहने पर आपके अंदर ये सोच विचार मत लाइए कि इसके लिए हमें कुछ देना पड़ेगा, क्या कुछ कीमत चुकाना पड़ेगा, वैसा नहीं। ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்யணும். हमें एक ही काम करना है। ஆண்டவர் என் பாவங்களை இயேசு மன்னித்தார். यीशु मसीह ने मेरे सारे पापों को क्षमा किया। என்னுடைய பாவங்களுக்காக இயேசு ஒருவர் வந்தார். मेरे पापों के कारण यीशु मसीह इस पृथ्वी में आया, என்னை ரட்சித்தார். मुझे उद्धार किया। என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். मेरे पापों के कारण वो सूली पे चढ़ाया गया। அவர் எனக்காகவே இந்த பூமியிலே வந்தார். वो मेरे लिए केवल ये पृथ्वी में आया, எனக்காகவே வாழ்ந்தார். मेरे लिए उसने जिया, எனக்காகவே மரித்தார். वो मेरे लिए मरा எனக்காகவே உயிர்த்தார். और मेरे लिए जी उठा இன்னும் மீண்டும் வரப்போகிறார். और फिर से वो आने वाला है। இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. ये सब पवित्र शास्त्र இதை में நாம் है। விசுவாசித்தால் इसे बस हम विश्वास करने அதுக்கு पर பேரு தான் ரட்சிப்பு. उसका नाम ही उद्धार है। அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். वही हमारे लिए बड़ा आशीष है। அதான் மனிதன் இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டதற்கான ஒரு மீனிங் அர்த்தம். मनुष्य को बनाया गया एक मुख्य कारण ही ये उद्धार है। அப்ப பாருங்க, இந்த வீட்டிற்கு ஒரு குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதமே ரட்சிப்பு தான். एक परिवार को मुख्य आशीष क्या है? ये उद्धार ही है। அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ऐसा आशीष को परिवार के हर एक लोगों को पा लेना चाहिए, बड़ा आशीष है। அந்த ரட்சிப்பு என்பது நம்முடைய குடும்பத்தில் இல்லை, எல்லாருக்கும் வரணும். जो उद्धार है हमारे परिवार में जितने भी लोग हैं, हर कोई को उद्धार मिलना चाहिए। நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்ட போதும் அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. ऐसा नहीं सोचना चाहिए बस हम उद्धार पा लिए बस और नहीं। என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பு வரணும். मेरे परिवार में जितने भी लोग हैं सबको उद्धार मिलना चाहिए அப்படின்னு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ऐसा कहकर आपको ही प्रार्थना करना है। இப்போ உங்களை ஒருத்தரை தான் ஆண்டவர் உங்க குடும்பத்துல ரட்சித்திருக்கிறார். देखिए आपके परिवार में परमेश्वर ने आपको ही चुना है, உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. आपको वो आशीष मिल गया है। அந்த ஆசீர்வாதம் உங்க குடும்பம் முழுவதும் சொந்தம். वो आशीष आपके परिवार के लिए पूरा मिलना चाहिए। நீங்க என்ன செய்யணும்னா, ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். आप ऐसा कहकर प्रार्थना कीजिए मेरे परिवार में सारे लोग को उद्धार चाहिए। அதுக்கும் வசனம் இருக்கிறது. इसके लिए भी वचन है। நீ இயேசுவை விசுவாசி, तो यीशु मसीह पे विश्वास कर, உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள்னு பைபிள் तेरे சொல்லுது. सारे घराने उद्धार पाएंगे, ऐसा बाइबल कहता है। நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு விசுவாசம் தான். आप उद्धार पाने के लिए भी विश्वास की जरूरत है। நீங்க விசுவாசித்து நீங்க ரட்சிப்பை வாங்கிட்டீங்க. तुमने विश्वास करके तुमने ये उद्धार तो पा लिया, இன்னும் விசுவாசிங்க, உங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வீட்டுல உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. और ज्यादा विश्वास रखिए आपके घर वाले घराने सारे लोग ये उद्धार पा सके। இது முதலாவது குடும்பத்திற்கு தேவையான ஒரு ये ஆசீர்வாதம். पहला और मुख्य परिवार के लिए बड़ा आशीर्वाद है। அல்லேலூயா. आमीन। அதனால நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. इसलिए प्रार्थना लगातार करते रहिए। ஒரு நாள் வரும்,
एक दिन आएगा நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. खुद तुम आश्चर्यचकित होंगे। ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க நீங்களே. एक दिन आप खुद मुड़कर देखेंगे எப்படி இதெல்லாம் நடந்தது? ये सब कैसे हुआ, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களே. मेरे परिवार में सब उद्धार पा लिया। ஆச்சரியமாக இருக்கும். आश्चर्य होंगे। அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்வார். वैसा क्रिया को भी परमेश्वर करेंगे। ஒரு நாள் நாங்க எங்க உறவினர்கள் வீட்டிற்கு போயிருந்தோம். एक दिन हमारे रिश्तेदार के इधर गए थे। அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் ரட்சிக்கப்படாதவர். वो मसीह था लेकिन वो उद्धार नहीं पाया था। அப்படிப்பட்டவராக இருந்தவர் वैसे थे वो व्यक्ति। அப்புறம் ரட்சிக்கப்பட்டு நல்ல கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா அந்த செய்தியை சொன்னார். उसके बाद उद्धार पाने के बाद मैं ऐसा कलीसिया में जा रहा हूँ, ये अच्छा बताया हमको ये मैसेज। ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. हम बहुत खुशी से आश्चर्यचकित हुए। ஏன்னு கேட்டீங்கன்னா क्योंकि அவர் வேற யாரும் இல்லை, என் மனைவியுடைய மாமா. वो और कोई नहीं, मेरी पत्नी की मामा है। அவங்க அம்மா தான் அவங்க குடும்பத்துல முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்கள். मेरी पत्नी की माँ ही उनके परिवार में पहला उद्धार पाए। அவர் ஒரு போலீஸ்காரர். वो एक पुलिस है। அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்ட உடனே उसकी माँ जब उद्धार पाई, அவர் அருவாளை எடுத்துட்டு வெட்டுறதுக்கு நின்னவர். वो कोयता लेके काटने को गया था। அவர் ரட்சிக்கப்பட்டார். देखिए वो भी उद्धार पाए। பாருங்க எவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு देखिए செயல். कितना आश्चर्य काम है। ஒரு நாள் வரும், एक दिन आएगा நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார். हमारे परिवार के लोग भी उद्धार पाएंगे। இன்னைக்கு அப்படித்தான் இருப்பாங்க, அருவாள்ல வெட்டுற கேஸா தான் இருக்கும். देखिए आज सब अपने हाथ में तलवार पकड़ के खड़े होंगे। இன்னைக்கு நம்மள விரும்ப மாட்டாங்க அவங்க. आज हमें वो नहीं चाहेंगे। நம்ம சொல்லவே முடியாது சில காரியங்கள் हम कुछ அவங்க कार्य कह भी नहीं सकते, சீக்கிரட்டா வச்சுக்க வேண்டியதா இருக்கு. हमें छुपा के रखना पड़ता है। ஆனா ஒரு நாள் வரும், लेकिन एक दिन आएगा உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். तुम खुद आश्चर्यचकित ஏன்னா உங்க होगे, குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி உங்களுக்கு தான் தெரியும். क्योंकि तुम्हारे परिवार के लोग तुम ही जानते हैं। இந்த ஆளா இப்படி ஆயிட்டாரு. क्या ये ऐसा हो गया। ஆமென், அல்லேலூயா. आमीन। அதனால நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, சோர்ந்து போகாதீங்க. इसलिए हर प्रतिदिन निराश ना होइए, प्रार्थना में कंटिन्यू करते रहिए। அடுத்ததாக ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். दूसरा एक आशीर्वाद कहता हूँ, தெய்வீக சுகம். दिव्य चंगाई। ஆ, அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் தருகிறார். वैसा आशीर्वाद हमारे परिवार में यीशु मसीह देता है। பாவத்திலிருந்து மீட்பை தருவதுதான் ரட்சிப்பு. देखिए पाप क्षमा करना ही उद्धार है, அது குடும்பத்திற்கு ஒரு वो ஆசீர்வாதம். हमारे परिवार के लिए एक आशीष। ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆண்டவர் தருகிற சுகம். दूसरा जो परमेश्वर देता है वो चंगाई, दिव्य चंगाई। 122 சங்கீதம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். भजन संहिता 122 7 में हम पढ़ते हैं, வாசிக்க तेरी கேட்க- शहरपना के भीतर शांति हाँ। और तेरे महलों में कुशल होवे। ஆ. உங்க வீட்டுக்குள்ளே சுகம் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तेरे शहरपना के भीतर शांति। அப்ப பாருங்க, அந்த சுகத்தை கர்த்தர் தருகிறார். देखिए वो शांति को परमेश्वर देता है, அது தேவன் தருகிறதான ஒரு சுகம். वो परमेश्वर देने वाला एक शांति। ஒரு நல்ல நல்ல சுகமாய் இருக்க வேண்டும். अच्छी शांति से जिंदगी बिताए, இன்னைக்கு எல்லாரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். सब वही चाहते हैं। ஆண்டவருடைய பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, எல்லாருமே அதைத்தான் விரும்புறாங்க. मसीह के बच्चे ही नहीं, सारे लोग शांति चाहते हैं। எங்க குடும்பம் சுகமாய் இருக்க வேண்டும். हमारे परिवार शांति से जिंदगी बिताए। கரெக்ட் தான். அந்த சாந்திங்கிற டிரான்ஸ்லேஷன் சுகம், சமாதானம். அப்படியா, ஓகே, சாரி. அப்ப பாருங்க, இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் அதை விரும்புறாங்க. देखिए सारे परिवार वो चाहता है। போய் கேட்டு பாருங்க, जाके एक बार पूछ के देखिए உங்களுக்கு என்ன வேணும். आपको क्या चाहिए। சிலர் தான் அந்த பேராசைப்பட்டு அது வேணும் இது வேணும்னு எல்லாம் கேட்பாங்க. कुछ लोग ऐसे होते हैं, मुझे वो चाहिए ये चाहिए। சிலர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, लेकिन कुछ लोग क्या कहते हैं, கை கால் நல்லா இருந்தா போதும். मेरा हाथ पैर अगर चंगाई से अच्छा रहेगा तो बस काफी है। பொதுவா யோசிக்கிறவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. देखिए नॉर्मल बहुत सारे इंसान यही चाहत रखते हैं, கை கால் சுகமா இருந்தா போதும். मेरा हाथ पैर चंगाई से अच्छे से रहेगा तो சிலர் बस। அப்படி இல்ல, அது வேணும் இது வேணும் அப்படி பண்ணணும் இப்படி. कुछ लोग ऐसे नहीं, मुझे ये चाहिए वो चाहिए। ஆனா பொதுவா சிந்திக்கிறவங்க இதை மாத்திரம் சொல்லுவாங்க. लेकिन कोई लोग ऐसा सोचते हैं, பணம் பொருள் என்னைக்குனாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம், देखिए पैसा दौलत ये कभी भी कमा सकते हैं, ஆனால் சுகம் அவசியம். लेकिन शांति अवश्य है। அது குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கு. वो परिवार के लिए एक आशीष है। பணம் இருந்து சுகம் இல்லாவிட்டால் என்ன செய்வது? देखिए घर में पैसा होगा लेकिन शांति नहीं பொருள் होगा तो, இருக்கிறது, சுகம் இல்லாவிட்டால் என்ன செய்வது? सारी चीज मौजूद है लेकिन शांति नहीं तो। சில வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களும் இருக்கும். देखिए कोई कोई घर पे सारे चीज से भरा हुआ रहेगा, ஏசி இருக்கும், एसी है,
நல்ல கட்டில் இருக்கும், अच्छा बड़ा बड़ा पलंग, நல்ல பெரிய ரூம் இருக்கும், बड़ा सा बंगला, எல்லாமே இருக்கும். सब कुछ है, ஆனா ஒன்னையுமே அவங்க யூஸ் பண்ண முடியாது, लेकिन वो कुछ भी नहीं वापर सकते சுகமாய் இருக்க முடியாது. क्योंकि शांति नहीं, ஏன்னா சுகமா இருந்தா தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். क्योंकि घर में बिना शांति का कुछ भी हम नहीं यूज कर सकते। அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலைகளா போயிடும். देखिए वैसा परिस्थिति में बहुत सारे लोग हैं, அதனால அவங்க எல்லாம் இருந்தாலும் அதை ஒன்னையும் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. सारी चीज होकर भी वो अनुभव नहीं कर सकते। கேட்டா சரீரத்துல சுகம் இல்ல, पूछेंगे तो शरीर में शांति नहीं और चंगाई नहीं। எல்லாம் என்ன நினைச்சாலும் அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு முடியும். अगर वो चाहेंगे तो कुछ भी खरीद कर खा सकते हैं, ஆனா டாக்டர் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருப்பாரு, लेकिन डॉक्टर एक बड़ा लिस्ट दिया होगा, அதை பார்த்தா ஒன்னையுமே வாங்கி சாப்பிட अगर முடியும். वो लिस्ट को देखेंगे तो वो कुछ भी नहीं खा सकते। அவ்வளோத்தையும் அவர் அழகா எழுதி கொடுத்துருப்பாரு. डॉक्टर एक पूरा लिस्ट बना के दिया होगा, நீ இதெல்லாம் சாப்பிட்டேன்னா சுகமில்லாம போயிடும், अगर तो ये खाएगा तो बीमार पड़ेगा, அப்படி எழுதி அவர் கொடுத்துருப்பாரு. वैसा वो लिख के दिया होगा। என்ன பண்றது, क्या कर सकते हैं, எல்லாமே இருக்கு, सब कुछ है, என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். कुछ भी लेके खा सकते ஆனா हैं, உடம்புல என்ன இல்ல, लेकिन शरीर में क्या नहीं है, சுகரை கூட சாப்பிட முடியாது. वो शक्कर भी नहीं खा सकते। உடம்புல சுகம் இல்லைன்னா, உடம்புல சுகம் இல்லைன்னா अगर शरीर में चंगाई नहीं है तो சுகரை கூட சாப்பிட முடியாது. शक्कर भी नहीं खा सकते। ஆனா நம்ம ஆளுகளுக்கு சர்க்கரைன்னா நல்லா பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்கும்? हमारे लोग तो शक्कर को बहुत ज्यादा ही खाते हैं। ஆ? சிலருக்கு டீ காஃபில தான் போட பிடிக்காது, कुछ लोग टी कॉफी में नहीं लेते, ஆனா வேற எப்படியாவது சாப்பிடுறது. लेकिन बाकी स्वीट सब खाते हैं। இப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. आज इस तरह परिस्थिति है, அதனால சுகம் என்பதை எல்லாரும் விரும்புகிறார்கள். इसलिए देखिए वो चंगाई शांति सब लोग चाहते हैं, இன்னைக்கு உலகமே அதைத்தான் விரும்புகிறது. सारे पृथ्वी वो चाहत रखती है, எல்லாரும் அதை விரும்புகிறார்கள். सारे लोगों के अंदर वो प्यास है। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க, ஒரே எங்க பார்த்தாலும் கூட்டம், அடி தடி, காலையில 4 மணிக்கு ஆதார் கார்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. कुछ दिनों के पहले देखिए सुबह भोर के समय 4 बजे आधार कार्ड लेके सब झगड़ा ही चल रहा था। மறந்துட்டீங்களா எதுக்கு போனோம்னு? काय के लिए गए थे, भूल गए क्या? கொரோனாவுக்கான ஊசி போட போனது. कोरोना के लिए देखिए इंजेक्शन लगाने को गए थे, எல்லா லைன்ல போய் நிக்கிறாங்க सब लाइन में जाके खड़े थे ஊசி போடுறதுக்கு. सुई लगाने को। எதுக்காக போனோம்? काय के लिए गए थे? எப்படியாவது சுகமா इसी இருக்கணும், तरह वो चंगाई पाने के लिए। கொரோனா வராம சுகமாக இருக்கணும். ये कोरोना हमारे भीतर नहीं आना அந்த चाहिए। எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும், சுகமாய் இருக்கணும், देखिए सारे मनुष्य के अंदर वो चाहते வியாதி हैं, வரக்கூடாது, हमारे अंदर कोई बीमारी नहीं आना சரீரம் चाहिए। உயிருள்ள வரை நல்லா जब இருக்கணும். तक जिंदा है बिना, அது நல்லது. वो अच्छी बात है, அந்த அது ஒரு ஆசீர்வாதம். वो एक आशीर्वाद है। அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் वो தருகிறார். आशीर्वाद को परमेश्वर देता அவர் है। எப்படி சுகம் தருகிறார் वो என்றால், किस तरह चंगाई देता அவர் है? சிலுவையிலே அடிக்கப்பட்டது वो क्रूस पे चढ़ाया गया, பாவங்களுக்காக மட்டுமல்ல, वो केवल हमारे पापों के लिए नहीं, பாவங்களில் இருந்து விடுதலை தரும்படியாக மட்டுமல்ல, पाप से केवल छुटकारा देने के लिए नहीं, நம்முடைய சரீரங்களும் சுகமாயிருப்பதற்காக. हमारे शरीर भी चंगा पाने के लिए। அல்லேலூயா. आमेन। அதனாலதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, इसलिए पवित्र शास्त्र में लिखा நம்முடைய है, நோய்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். हमारे सारे बीमारी को उसने उठा लिया, நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டது. हमारे सारे बीमारी को अपने ऊपर उसने ले लिया। இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் சுகம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் சுகம் தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க, ये சுகம் डॉक्टर लोग कहते हैं मैं चंगाई दूंगा, எல்லாம் சரியாக்கிடலாம் அப்படிம்பாங்க. सब ठीक हो जाएगा, ऐसा कहते हैं। பேசுறதெல்லாம் நல்லா கான்பிடென்ட்டா देखिए बात तो अच्छे करते हैं, அப்பதானே உங்கள்ட்ட இருந்து வாங்க முடியும். तब तुम्हारे से वो फीस ले எல்லாம் सकता है। கரெக்டா பேசிடுவாங்க. अच्छी तरह से मीठा मीठा बात करते हैं, சுகம் கிடைச்சதா? लेकिन चंगाई मिला क्या? ஆண்டவர் அப்படி இல்ல. लेकिन हमारा परमेश्वर நீங்க वैसा नहीं। வியாதியோடு அவர்கிட்ட வந்தீங்கன்னா, अगर बीमारी के साथ उसके पास आएंगे அவர் तो உங்ககிட்ட இருக்கிற வியாதியை எடுத்துக்கொண்டார். वो तुम्हारे पास का जो बीमारी वो खुद उठा लेगा। ஆனா இன்னைக்கு இருக்கிற டாக்டர்கிட்ட வியாதியோடு போனீங்கன்னா, लेकिन आज के डॉक्टर के पास अगर बीमार के साथ जाएंगे तो பாக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். तुम्हारे पैकेट में जितने भी पैसे ले लेगा। அல்லேலூயா. உண்மையா இல்லையா? सच बात है ना?
இப்ப பாக்கெட்ல இருக்கிறது மட்டும் எடுக்க மாட்டாங்க. अभी पैकेट में जितना है उतना ही नहीं, பேச்சு வாக்குலயே கேட்டுருவாங்க. பார்ட்டி எப்படி, எல்லாம் உங்களோட சொத்து சுகம் உங்களுக்கே தெரியாது நீங்க டாக்டர் கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு. देखिए डॉक्टर ऐसा बात करेगा, तुम खुद नहीं जानते वो क्या पूछ रहा है और तुम क्या जवाब देते அவர் हो। எல்லாத்தையும் கேட்டுருவாரு. वो सब कुछ पूछ लेता है, என்ன வேலை செய்றீங்க, क्या काम करते हो, எல்லாம் அப்படியே நோண்டி எடுத்துருவாரு. आप सब मीठा मीठा எவ்வளவு बोलते, सब வருமானம் வருது, कितना कमाई आता है, எவ்வளவு சொத்து இருக்குது, कितना प्रॉपर्टी है, எல்லாத்தையும் எடுத்துருவாரு. सब पूछ लेते हैं। எடுத்துட்டு डिटेल लेने के बाद அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவார். तो उसको तुम्हारे से उठाने के लिए डॉक्टर प्लानिंग करता உங்ககிட்ட है, இருந்து உண்மையை எடுத்துட்டு सच्चाई अंदर से लेकर அதை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுவார். तुम्हारा जो पैसा उठाने के लिए डॉक्टर प्लानिंग நம்முடைய करता है। ஆண்டவராகிய இயேசுவோ लेकिन हमारा यीशु मसीह நம்ம கிட்ட இருக்கிற நோய்களை எடுத்துக்கொண்டார். हमारे पास से जो बीमार था वो बीमार को उसने उठा लिया। ஆனால் இன்றைக்கு இருக்கிற டாக்டர்களோ लेकिन आज की जो डॉक्टर है, செய்தியை டாக்டர் கேட்டா வருத்தப்படாதீங்க. देखिए मैसेज को अगर कोई डॉक्टर सुनेंगे तो बुरा मत मानिए, சொத்துக்களை எல்லாம் எடுக்கிறவர்களாய் இருக்கிறார். प्रॉपर्टी को सब उठाने वाले हैं सब। இயேசு அப்படி அல்ல, हमारे यीशु मसीह वैसा नहीं, நோய்களை எடுத்துக்கொண்டார். हमारे बीमारी को ही निकालता है। அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை குடும்பத்திற்கு தந்திருக்கிறார். वैसा एक आशीर्वाद को परिवार में दिया है। ஹல்லேலூயா. आमेन। ஆகையினால அப்படிப்பட்டதான ஒரு நோய்கள் இல்லாத வாழ்க்கை என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் குடும்பத்திற்கு தருகிறார். बिना बीमारी का एक जिंदगी परमेश्वर परिवार को दिया है। இதே வசனத்துல நம்ம வாசித்தோம், इसी वचन में हमने पढ़े, சமாதானத்தை தருகிறார். वो कुशल देता है समाधान। இந்த சமாதானம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ये समाधान एक बड़ा आशीष है, இன்னைக்கு அதையும் எல்லாரும் விரும்புகிறார்கள். वो भी सब चाहते हैं। குடும்பம் சமாதானமா இருக்கணும், हमारा परिवार समाधान से भरे हैं அமைதியா இருக்கணும், और शांति से जिंदगी வீட்டுக்கு बिताएं। வந்தா நல்ல ஒரு சமாதானமா இருக்கணும். घर पे आएंगे तो एक समाधान महसूस வெளியில होना போய் चाहिए। வேலை செய்யறோம், देखिए हम बाहर काम करके आते हैं, நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். अनेक सारे समस्या को हम फेस करते हैं। நான் காலையில சொன்னேன், मैं सुबह के समय बताया, எங்கேயும் அங்க நம்மளோட ரியாக்ஷனை அங்க காட்ட முடியாது. हमारा जो रिएक्शन है हम जहाँ पर काम करते वहाँ नहीं दिखा सकते। உங்க ஹையர் ஆபீசர், அதாவது உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அங்க போய் உங்க ரியாக்ஷனை காட்ட முடியாது. जो तुम्हारे ऊपर ऑफिसर है, अगर वो तुम्हें काम देंगे तो तुम्हारा सारा प्रेशर आप उधर नहीं दिखा सकते। அப்ப ஸ்ப்ரிங் மாதிரி அவங்க அமுத்தி அமுத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. उस स्प्रिंग की जैसे तुम्हें दबाएंगे, அவன் ஒரு அமுத்தி விட்டுருவான், एक दबाएगा அது அப்படியே அமைங்க இருக்கும். वो दब के खड़ा रहेगा, அப்புறம் வேற எங்கேயாவது போனோம்னா அவன் ஒரு அமுத்துவான், और दूसरी जगह जाएंगे वो एक दबाएगा, அந்த ஸ்ப்ரிங் மறுபடியும் ஒரு அமைங்க स्प्रिंग இருக்கும். और दबेगा। இப்படி எல்லாம் நம்ம ஊர் முழுக்க போயிட்டு வரும்போது ஒவ்வொருத்தனும் ஸ்ப்ரிங் அமுத்துற மாதிரி நம்மளை அமுத்தி அமுத்தி விட்டுருவான். जहाँ जहाँ हम जाएंगे वहाँ वहाँ जैसा स्प्रिंग को दबाता है सब हमें ஸ்கூலுக்கு போற दबाएंगे। பிள்ளைங்களுக்கு அப்படிதான். स्कूल जाते हैं बच्चे वे भी ஒவ்வொரு वैसे। டீச்சர் வந்து ஸ்ப்ரிங் அமுத்துற மாதிரி உங்களை அமுத்தி हर एक விட்டுருவான். टीचर आके स्प्रिंग को जैसा दबाते टीचर आके दबाती है, எல்லாம் ஏத்தி அப்படியே நல்லா அமுங்கி இருக்கும் सब ஸ்ப்ரிங் மாதிரி. दब के खड़े हो जाते हैं அங்க ஒண்ணும் பேச முடியாது. क्योंकि वहाँ कुछ नहीं बोल सकते, எல்லாம் பிரஷரை ஏத்தி விட்டுருவான். सब प्रेशर से भर जाते हैं। எல்லாம் பிரஷரோட வந்து जब प्रेशर के साथ घर पर आके வீட்டுக்குள்ள வந்தோம்னா அந்த ஸ்ப்ரிங்க கழட்டி விட்டுரு. घर पे आके उस स्प्रिंग को खोल देते हैं। பாருங்க இவ்வளவு உயரமா இருக்கும், देखिए वो स्प्रिंग इतना ऊंचा हो जाएगा, அமிக்க 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 இப்படி வச்சு விட்டுருவான். दबा 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 के उसको उतना लाते हैं। சாயங்காலம் வரும்போது அது வரும், நல்லா அமுங்கி வரும். शाम को जब आते समय एकदम दबा हुआ स्प्रिंग आता வீட்டுக்குள்ள வந்த உடனே கழட்டி விடுவான் பாருங்க. है। देखिए घर पे आएगा तो उसको छुड़ाता है। முதல்ல பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வந்தா அவன் கழட்டி விடுவான். पहला स्कूल से बच्चा आएगा वो अपना स्प्रिंग खोलेगा, வேலைக்கு போயிட்டு வந்து அவர் வீட்டுக்காரர் கழட்டி விடுவாரு. और पति काम पे से आएगा वो अपना स्प्रिंग को இப்ப खोलेगा। அம்மாங்களும் வேலைக்கு போறாங்க, இவங்க ஸ்ப்ரிங் अभी माता लोग भी काम पे जाती है, वो எல்லாம் अपना स्प्रिंग को தெறிக்குவாங்க, छोड़ेगा। सब spring. एक दूसरे से उड़ेंगे। பிரஷர் प्रेशर, எங்க பார்த்தாலும் வீட்டுக்குள்ளதான் பிரஷர். घर के अंदर ही इतना प्रेशर, அடி தெருக்கு டமா டிமா அங்கதான் எல்லாம் சவுண்ட். वहाँ पे इतना आवाज चालू हो जाएगा चारों ओर ஏன்னா से। அங்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. क्योंकि देखिए ऑफिस में काम करते जब हम कुछ नहीं कर எல்லாம் सकते, கேட்டுட்டு அமைதியா வந்து चुपचाप हमें आना पड़ता है। இங்க வெடி. घर पे आके वो फूटता है। அதனாலதான் எல்லாரும் குடும்பத்துல ஆசீர்வாதம் வேணும்னு கேக்குறாரு. इसलिए परिवार में शांति सब चाहत रखते இந்த हैं, சமாதானம் வேணும்னு समाधान கேக்குறாரு. की चाहत रखते हैं। யாராவது நான் என் ஸ்கூல்ல சமாதானம் வேணும்னு யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? कोई भी स्कूल में समाधान चाहिए करके कोई प्रार्थना किया? பண்ண மாட்டீங்க. नहीं करेंगे। யாராவது நான் வேலை செய்யற இடத்துல சமாதானம் வேணும்னு मैं जिधर கேட்டிருக்கீங்களா? काम करता हूँ उधर मुझे समाधान चाहिए, தேசத்துக்கு சமாதானம் வேணும்னு கேட்டிருக்கீங்களா? देश के लिए समाधान चाहिए, ऐसा कभी प्रार्थना किए? கேட்க மாட்டீங்க. नहीं पूछेंगे, குடும்பத்துல சமாதானம் வேணும். क्योंकि परिवार
परिवार में समाधान எங்களுக்கு चाहिए। நிறைய ஜெப குறிப்பு அப்படித்தான் வருது. हमारे विनती वही ज्यादा आता है। இப்ப கூட நம்ம சாட்சி அப்படித்தான் கேட்டோம். अभी भी हमारा गवाही उस तरह ही सुनी हमने। குடும்பம் சமாதானமா இருக்கும். हमारा परिवार समाधान के साथ रहना ஆனா चाहिए, உண்மைதான் அது. क्योंकि वो सच है। அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் वो தருகிறார். आशीर्वाद को परमेश्वर देता है। குடும்பத்திலே சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். हमारे परिवार में समाधान देता है। நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நிச்சயமாய் தருவார். हम प्रार्थना करेंगे, परमेश्वर जरूर समाधान ஏனென்றால் देंगे, அது கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். क्योंकि परमेश्वर ने वायदा किया हुआ एक आशीर्वाद है। குடும்பத்துல சமாதானம் வந்துருச்சுன்னா, अगर परिवार में समाधान आ जाएगा तो, ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா, आशीष आ जाएगा तो நம்ம எங்க போனாலும் சமாதானமா இருக்க முடியும். हम जहाँ भी जाएंगे हम समाधान के साथ எங்க जिंदगी போனாலும் बिताएंगे, ஹாப்பியா இருக்க முடியும். खुशी से हम जिंदगी बिता सकते அதனால हैं। அப்படிப்பட்ட சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ऐसा समाधान के आशीर्वाद परमेश्वर देता है। குடும்பத்துல சமாதானம் பெருக பெருகதான் अगर हमारे परिवार में जब समाधान बढ़ेगा, நம்ம தேவனோடு சமாதானமா இருக்க முடியும். हम परमेश्वर के साथ समाधान से रह सकते हैं, எல்லாரோடும் சமாதானமா सभी இருக்க. के साथ हम समाधान से बिता सकते हैं। இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். और एक कार्य करता हूँ, சங்கீதம் 91:10 சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संहिता 91:10, வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. इसलिए हाँ। कोई विपत्ति तुझ पर ना पड़ेगी, हाँ। ना कोई दुख तेरे डेरे के निकट आएगा। அல்லேலூயா. இங்கே நாம் பார்த்தோம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. विपत्ति तुझ पर ना पड़ेगी और कोई दुख तेरे डेरे के निकट ना आएगा। குடும்பத்திற்கு கர்த்தர் பாதுகாப்பு என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பாதுகாப்பு. परमेश्वर परिवार के लिए सुरक्षित नाम का एक आशीष रखा है। ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், उद्धार के एक आशीष, சுகம் என்கிற ஆசீர்வாதம், चंगाई का एक आशीष, சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், समाधान का एक आशीष, அடுத்ததாக கடைசியாக பாதுகாவல் என்கிற ஒரு ஆசீர்வாதம். आखिरी में सुरक्षित ये आशीष। நம்முடைய குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பு என்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை हमारे परिवार के लिए परमेश्वर एक सुरक्षित का आशीर्वाद रखा है। நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். हमारे परिवार को परमेश्वर बचाता है। அவருடைய பாதுகாப்பிலே நம்முடைய குடும்பம் இருக்குமானால் அது ஒரு ஆசீர்வாதம். देखिए, उनके सुरक्षित के अंदर अगर हमारा परिवार रहेगा तो वो एक आशीर्वाद है। இன்னைக்கெல்லாம் பாருங்க, நிறைய பாதுகாவல் இருக்கிறது. इन दिनों में देखिए, कहीं भी देखिए, अनेक सुरक्षित के लिए बहुत सारा किया, நிறைய விதங்கள் இருக்கிறது. अनेक तरीका से रखा है। பாருங்க, பெரிய தலைவர்களுக்கெல்லாம் விசேஷமான பாதுகாவல் இருக்கிறது. देखिए, कोई बड़े लीडर लोग आते हैं तो उनके लिए कितना बंदोबस्त करते हैं। நிறைய பாதுகாவலை இவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். सारे जगह पे उनको वो सुरक्षित के लिए कहाँ कहाँ நான் खड़े रखते பாதுகாக்கிறவனே போட்டு தள்ளிடுறான், அது வேற. हैं। आजकल तो जो सुरक्षित के लिए खड़ा होता है वही मार देता है। அது யாரையும் இப்ப நம்ப முடியாது. अभी किसी के ऊपर भी हम भरोसा नहीं कर பாதுகாப்புல सकते। இருக்கிறவன் தான் சுடுறான். जो लड़ने के लिए खड़ा रहता है वही मार डालता है। அன்னைக்கே நடந்தது அது. वो तो उन दिनों में ही हुआ। முன்னாள் பிரதமர் முக்கிய பாதுகாவலை தான் போட்டு தள்ளினாரு. पहले के जो प्रथमर थे उनको जो उनका सुरक्षित के लिए खड़ा था उसने ही मारा। அதனால அப்படித்தான் இருக்கு பாதுகாப்பு. आजकल सुरक्षित उस हाल पे है। பாதுகாப்பையும் எல்லாரும் விரும்புறாங்க. நான் பாதுகாப்பா இருக்கணும், मैं भी सुरक्षित जगह पे रहूं, ये सब चाहते हैं। என் குடும்பம் பாதுகாப்பா और இருக்கணும், मेरा परिवार भी सुरक्षित रहे, நான் போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாப்பா और இருக்கணும். मैं आते जाते समय मेरा भी सुरक्षित रहे। அது எல்லாரும் நம்ம விரும்புறோம். वो सब हम चाहत रखते हैं। எந்த ஒரு சேதம் இல்லாம போயிட்டு வரணும், कुछ हानि ना पहुंचे हम पर, என் குடும்பமும் எந்த ஒரு சேதம் இல்லாம இருக்கணும். हमारे परिवार पे कुछ विपत्ति ना आए। இது கர்த்தர் தருகிற ஒரு ये ஆசீர்வாதம். परमेश्वर देता है आशीर्वाद இன்னைக்கு को। நான் சொன்னது போல எவ்வளவோ இந்த பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. सुरक्षित के लिए आज बहुत सारा लोग कार्य करते हैं। அந்த பெரிய தலைவர்கள் அதற்கான ஃபோர்ஸ், அந்த படைகள் வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள் தங்களை. वो बहुत सारा सैनिक को खड़ा करते हैं अपने को बचाने के लिए। அதுக்குன்னே இருக்கிறார்கள். उसके लिए विशेष लोग हैं, அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, चाहे वो घर पे क्यों ना हो வெளியில போனாலும் சரி, और बाहर निकले तो भी அவர்களுக்கு விசேஷமான பாதுகாப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். विशेष तरीके से उनको बचाने के लिए सुरक्षित बनाते हैं। இன்னும் அதுபோல
ஒவ்வொரு விதங்களிலே பாதுகாப்பு இருக்கிறது. कई प्रकार के सुरक्षित है। கொஞ்சம் வசதியான பணக்காரர்கள் அவர்களுக்குன்னே தனியா செக்யூரிட்டி பாதுகாவலர்களை வைத்திருக்கிறார்கள். देखिए बड़े बड़े पैसे वाले सिक्योरिटी रखे हैं अपने लिए, இன்னும் சில வீடுகளுக்கு அவர்கள் பாதுகாவலர்களை और வைத்திருக்கிறார்கள். कुछ घर पे भी ऐसा सुरक्षित के लिए सैनिक खड़े करते हैं। எப்படியாவது குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். किसी तरह हमारा परिवार बचना சிலர் चाहिए। நாய்களை வைத்து பாதுகாக்கிறார்கள். कोई लोग कुत्ते लोग को रखते हैं, அப்படிதானே? நாய் பெரிய பெரிய நாயெல்லாம் வச்சிருப்பாங்க. बड़े बड़े कुत्ते को रखते हैं, அதுக்கே சில ஆயிரங்களை செலவு பண்றாங்க. उसके लिए कितना हजार खर्च ஏன்னா करते அந்த हैं, நாய் உங்க குடும்பத்தை பாதுகாக்கிறது. क्योंकि वो बचाता है उसके परिवार को। அப்படிதானே? सच बात है ना, அப்படியெல்லாம் இருக்கிறது. ऐसा सब है। இப்போ இன்னும் இப்போ பாருங்க, நவீன காலங்களில் சிசிடிவி கேமரா வைத்து எங்கள் வீட்டை பாதுகாக்கிறோம். इन दिनों में देखिए सीसीटीवी कैमरा रख के घर को बचाते हैं। முதல்ல கேமராவுக்கே பாதுகாவல் இல்லை, पहला तो कैमरा कोई बचाव नहीं, அதைத்தான் வந்து பிடுங்குறாங்க. पहला उसी को चुराते आके। இப்படியெல்லாம் பாதுகாவலை ஏற்படுத்தி कितना வைக்கிறார்கள். प्रकार के लिए, ஏன்னா எப்படியாவது நாங்க பாதுகாப்பா இருக்கணும். क्योंकि किसी तरह में सुरक्षित இது जिंदगी எல்லாரும் बिताना। விரும்புற ஒரு ये காரியம். सब चाहते हैं, ஆனா வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். लेकिन पवित्र शास्त्र कहता है कि परमेश्वर हमारे परिवार को बचाता இது है। எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ये सब एक तरफ क्यों ना हो, பிசாசு இருக்கான் பாத்தீங்களா? शैतान क्या करता है, அவனை எந்த கேமராவிலையும் பார்க்க முடியாது. उसको कोई भी कैमरा पे नहीं देख அவனை सकते, எந்த நாயும் தடுக்க முடியாது. कोई भी कुत्ता उसको रोक नहीं सकता। அவனுக்கு எந்த Z+ பாதுகாப்பு என்ன கொடுத்தாலும் அவன் உள்ள வந்துருவான். कितना भी तुम सुरक्षित रहो अंदर आ जाएगा, எல்லாருக்கும் அல்வா கொடுத்துருவாங்க, सबको मिठाई खिला देगा, குடும்பத்துக்குள்ள வந்துருவான். परिवार के भीतर आ जाएगा। அது தேவ பாதுகாவல் இருந்தா மாத்திரம்தான் அவனை உள்ள விடாம பார்க்க முடியும். हमारा परमेश्वर का अगर सुरक्षित रहेगा तो ही वो अंदर नहीं आ सकता। ஆமாவா இல்லையா? सच है कि नहीं? செக்யூரிட்டி வெளியே தான் நிப்பாங்க, सिक्योरिटी भी ये सोचे, வெளியே நிப்பாங்க, वो बाहर खड़ा रहेगा, வீட்டுல நிப்பாங்க, घर पे खड़े रहेंगे, வீட்டுக்குள்ள இருப்பான். घर के भीतर भी है, ஒண்ணும் பண்ண முடியாது. कुछ नहीं कर सकते। இந்த பாதுகாவல் வேணும்னா अगर ये सुरक्षित अगर அது चाहिए கர்த்தர் तो தருகிற ஒரு वो ஆசீர்வாதம். हमारा परमेश्वर देने वाला एक आशीर्वाद है। அல்லேலூயா. आमेन। ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த பாதுகாவலை வைத்திருக்கிறார். मसीह के बच्चे को परमेश्वर वो आशीष रखा है, தூதர்களை வைத்திருக்கிறார். हमारे लिए स्वर्गदूत रखा है। ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் தூதர்களை जो வைத்திருக்கிறார். उद्धार पाए हुआ हर एक को परमेश्वर स्वर्गदूत रखा है। நீங்க இதற்கு சில வேத ஆதாரங்களும் இருக்கிறது. देखिए इसके लिए कुछ पवित्र शास्त्र से गवाही भी है। ஆனால் என்னுடைய ஒரு இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். मैं मेरे मन से कहता हूँ, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் பாதுகாப்பு. अगर आप उद्धार पाएंगे तो एक लेवल भी आपको सुरक्षित। இது என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் ये சொல்றேன். मेरा अनुभव से मैं कहता हूँ। அதனால இதெல்லாம் பைபிள்ல எங்க இருக்குன்னு ये கேட்காதீங்க. सब बाइबल में किधर है ऐसा मत ஆனா पूछिए, தூதர்களுடைய பாதுகாவல் இருக்கிறது लेकिन எல்லாரும். स्वदूत का जो सुरक्षित हमारे लिए हर एक को है, அது உண்மை. இந்த 91வது சங்கீதத்திலே இருக்கிறது. वो हमारा 91 भजन संहिता में लिखा है। தூதர்கள் உங்கள் பாதங்களை அவர்கள் கைகளில் ஏந்துகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. देखिए स्वर्गदूत हमारे पाँव को अपने हाथों में उठाते हैं। ஆனா அங்கேயும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. वहाँ पे भी थोड़ा फर्क है। இப்ப ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு 2 தூதர்கள் என்றால் हर एक को अगर जो उद्धार पाया उसको अगर 2 स्वर्गदूत है तो, நீங்க நல்ல ஆண்டவருக்குள்ள நல்லா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட अगर security आप लोग அதிகமாயிரும். परमेश्वर के अंदर ज्यादा गहराई से आ गए तो आप लोग को और थोड़ा स्वर्गदूत मिल जाएंगे। இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் அதிகமா இருக்கு. मेरे जैसे पासवान जो परमेश्वर का सेवकाई करते हैं उनको और थोड़ा थोड़ा झुंड ज्यादा मिलेगा, எங்களை நடத்துகிற இன்னும் பெரிய ஊழியக்காரர்களுக்கு இன்னும் பாதுகாப்பு और அதிகமா இருக்கு. हमें चलाने वाला बड़ा पासवान को उसको और थोड़ा बड़ा झुंड मिलेगा। இது வந்து என்னுடைய ஒரு ये idea. मेरा कल्पना है, ஆனா அது உண்மை. लेकिन ये सच है। அல்லேலூயா. आमेन। ஏன்னா அந்த பாதுகாவல்ல தான் எங்களுக்கு ஓடுது, क्योंकि उसका सुरक्षित में ही हमारा जीवन चलता வேற है, ஒண்ணும் இல்ல. दूसरा कुछ नहीं। சில நேரங்கள்ல ஆண்டவரே வந்து பாதுகாக்கிறார். कुछ समय देखिए खुद परमेश्वर आ जाता அது है, வேத வசனத்திலே वो சொல்லப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है। தூதர்களை எல்லாம் வச்சிருக்கிறாரு. देखिए स्वर्गदूत को रखा है, சில நேரங்கள்ல அவரே வந்துடுறாரு, कुछ समय खुद स्वयं आ जाता है அவரே வந்து परमेश्वर, वो பாதுகாக்கிறார். खुद आके हमें बचाता है। தேவ பாதுகாவை परमेश्वर का बचाव அது நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு वो ஆசீர்வாதம். हमारे परिवार के लिए एक आशीर्वाद। நம்முடைய குடும்பத்திற்குள்ள சாத்தான் வராம இருக்கணும்னா
अगर हमारे परिवार के भीतर झगड़ा ना हो, தேவனுடைய பாதுகாவல் என்கிற ஆசீர்வாதம் परमेश्वर का जो बचाव जो सुरक्षित है वो आशीर्वाद எல்லா குடும்பத்திற்கும் கத்தர் தருவார். सब सारे परिवार को परमेश्वर देगा। நீங்க அதை முதல்ல பிலீவ் பண்ணணும், நம்பணும், उसे तुम्हें पहला विश्वास करना चाहिए, அதை விசுவாசிக்கணும். उसे विश्वास करना என் चाहिए। குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் தேவ பாதுகாவை. मेरे परिवार के लिए एक आशीर्वाद परमेश्वर देता है। ஹalleluya. आमेन। இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய எல்லா குடும்பங்களுக்கும் கத்தர் தருவார். ऐसा आशीर्वाद हर एक के परिवार को परमेश्वर देगा। ஜெபம் பண்ணலாம். हम प्रार्थना करेंगे, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். सब परमेश्वर की ओर देख के प्रार्थना करेंगे। ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை விதமாய் ஆசீர்வதியும். हे परमेश्वर, हमारे परिवार को इस तरह तो आशीष से भर எங்க दे। குடும்பத்துக்கு ரட்சிப்பாகிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். हमारे परिवार के लिए उद्धार नाम का आशीष दिया है, इसके लिए धन्यवाद देते हैं। அந்த ஆசீர்வாதத்தை எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். वो आशीर्वाद हमारे घर पे जितने भी लोग हैं हर एक पाने के लिए आप सहायता எங்க कीजिए। குடும்பத்துல சுகம் என்கிற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தாரும். हमारे घर पे चंगाई नाम का आशीर्वाद हर एक को दीजिए எங்க परमेश्वर। குடும்பத்துல சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தாரும். मेरे परिवार पे समाधान नाम का आशीर्वाद हर एक को दीजिए परमेश्वर। இன்னும் எங்க குடும்பத்துல பாதுகாவல் என்கிற ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தாரும். और हमारे परिवार में आपका सुरक्षित जो बचाव है हर एक को आशीष से भर दे। எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். हर एक बचाए जाए, எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். हर एक बचाए जाए परमेश्वर। இவ்விதமான ஆசீர்வாதங்களை எல்லா குடும்பங்களுக்கும் தாரும். इस तरह का आशीर्वाद हर एक मसीह के परिवार को आप दीजिए परमेश्वर। இந்த நாளிலே வந்த ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம். दिनों में आए हर एक को परमेश्वर के हाथ में सौंपते हैं। பிள்ளைகளை இவ்விதமான குடும்பத்தின் ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பீராக. आपके बच्चों को इस तरह का आशीष से, उनके परिवार को आशीष से भरने के लिए तो मदद कर परमेश्वर। சில குடும்பங்களிலே சில பிரச்சனைகள் இருக்கிறதப்பா. कोई परिवार में कुछ समस्या है प्रभु जी, இந்த ஆசீர்வாதங்களால் அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. इस आशीर्वाद से उन परिवार को आप भर दीजिए। பிசாசு ஒருபோது அந்த குடும்பத்திற்கு எதிராக கிரியை செய்யக்கூடாது. शैतान कभी भी वो परिवार के विरोध कुछ काम ना कर पाए। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं அப்படிப்பட்ட पिता। குடும்பங்களை உம்முடைய பாதுகாவல் என்கிறதான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிப்பீராக. ऐसा परिवार को आपके आशीष से भर दीजिए परमेश्वर। உம்முடைய கரத்திலே தருகிறோம். आपके हाथ में सौंपते हैं உம்முடைய परमेश्वर। நாம மகிமைப்பட आपके नाम की महिमा होने पर இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के मधुर नाम से मांगते हैं पिता। आमेन. आमेन। हे मेरे मन यहोवा को धन्य